கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காந்தி பூங்காவில் நடைபயிற்சியில் ஈடுபட்டு வருபவர்களிடம் முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவாக இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சசிகுமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சார களமானது இன்று இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இன்று மாலை 6 மணியோடு பிரச்சாரமானது இன்று நிறைவடைய உள்ளது. குறிப்பாக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கோவை, பொள்ளாச்சி, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட 5 தொகுதிகளிலும் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். இந்த பிரச்சார களமானது முழுக்க பொதுமக்கள் தன்னெழுச்சியோடு கலந்து கொண்டு மிகப்பெரிய ஆதரவு தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இன்று காலை 6 மணி முதல் கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காந்தி பார்க் பகுதியில் உள்ள காந்தி பூங்கா, அதாவது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பல கோடி திட்ட மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு நவீன முறையில் உடற்பயிற்சி கூடம் மற்றும் விளையாட்டு மைதானம் அனைத்தும் உள்ளடங்கிய நடைப்பயிற்சி மைதானம் உட்பட அனைத்தும் உள்ளடக்கிய ஒரு நவீன பூங்காவை கட்டமைத்து மக்களின் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டது. அந்த பகுதியில் உள்ள பூங்காவில் உடற்பயிற்சி மேற்கொண்டிருந்த இளைஞர்கள், நடைப்பயிற்சிக்கு மேற்கொண்டிருந்த இளைஞர்கள் மற்றும் இறகுப்பந்து விளையாடி கொண்டிருந்த இளைஞர்கள் அனைவரிடமும் துண்டு பிரசுரங்களை கொடுத்து அதிமுக சார்பில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது ஆர்வம் மிகுந்த இளைஞர்கள் அங்கு இறகுப்பந்து விளையாடி கொண்டிருந்த இளைஞர்களோடு இணைந்து முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி அவர்களும் கலந்து கொண்டு சிறிது நேரம் இளைஞர்களோடு இறகுப்பந்து விளையாடி அவர்களை மகிழ்வித்தனர். மேலும் இந்த கோவை மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களையும் இளைஞர்களுக்கான எதிர்கால திட்டங்களையும் அதிகமாக கோவை மாவட்டத்திற்கு கொடுத்தது அதிமுக ஆட்சிதான். மீண்டும் விரைவில் அதிமுக ஆட்சி மலர வேண்டும், எங்களுக்கான ஏராளமான திட்டங்களும் உடற்பயிற்சிக்கான திட்டங்களும் இளைஞர்களின் எதிர்கால நலத்திட்டங்களும் அதிகமாக கொண்டு வர வேண்டும் என்று பெருமிதத்தோடு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்களிடம் அங்கு பயிற்சியில் ஈடுபட்டிருந்த இளைஞர்கள் வேண்டுகோள் விடுத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.